friends, welcome to our academy. தமிழ் கண்டினியூஸா தமிழுக்காக நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல நமக்கு ஒரு லெசன்ல கடற்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நிறைய பாடல் வரிகள், அப்புறம் தமிழ்ல தமிழ் கலாச்சாரத்தை எப்படிதான் கடற்பயணம் மேற்கொண்டாங்க, அதுல முக்கியமான வார்த்தைகள், நமக்கு எப்படிதான் கேள்வி கேட்பாங்க, அந்த விஷயங்கள் தான் ஜஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்டா கொடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயே வச்சுக்கிறேன். பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸையும் லெசன் பண்ணி கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழர்களுடைய கடற்பயணம் அந்த காலங்களில் போட் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடல் வரிகளை நம்ம பார்த்துக்கோம். ஓகே, கடற்பயணம் சம்பந்தமாக என்னென்ன பாடல் வரிகள்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஔவையார் பாடல் வரிகள் இருந்து நம்ம தொடங்குவோம். ஓகேங்களா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகேங்களா? நீங்க எந்த இடத்துக்குனாலும் போயிட்டு நிறைய பொருட்கள், நிறைய பணங்களை சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கூற்று? இது ஔவையாருடைய கூற்று. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சதுதான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக், ஒரு ஸ்டேட்மெண்ட். யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர்னா மக்கள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாருமே நம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? புறநானூற்று பாடல்களாக கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு. ஓகேங்களா? இது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார், யாதும் ஊரே யாவரும் கேளிர். ரெண்டுமே சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப ஞாபகம் கஷ்டம் கிடையாது. அடுத்து பாருங்க, தொல்காப்பியத்தில் தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல ஞாபகம். முன்னீர் வழக்கம், அதாவது தமிழர்கள் ரோம் நகரத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க, சீன நகரத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நாடுகள்ல மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி இந்தோனேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க, கடற்பயணமாக மேற்கொண்டிருக்காங்க. அந்த குறிப்புகளை என்ன நீங்க சொல்றாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம். ஓகே, முன்னீர் வழக்கம். முன்னீர்னா கடல் நீர் தான், அதுதான் இங்க சொல்றாங்க முன்னீர் வழக்கம். நெக்ஸ்ட் இது எந்த நூலை குறிப்பிட்டிருக்காங்க? தொல்காப்பியத்தை குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாமே கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் தமிழர் கிரேக்கரையும், அதாவது கிரேக்க மக்களையும் ரோமானிய மக்களையும் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பழைய புக்லயும் இருக்குது, இந்த ஃபேக்ட் புது புக்லயும் இருக்குது. யவனர் என்று சொல்றாங்க. இல்ல, யாரை யவனர் சொல்றாங்க? கிரேக்கர்களையும் ரோமானியர்கள் ரெண்டு பேரையும் யவனர் என்று அழைக்கிறார்கள். யார்? தமிழர்கள். ஏன் கிரேக்க ரோமானியர்கள் இந்தியாவுக்கு எதுக்காக, தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வரணும்னா, மெயினா நம்ம ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா, மிளகு வாங்குவதற்காக கம்பல்சரி வருவாங்க. அதாவது எவ்வளவு கிராம் மிளகு வாங்குறாங்களோ அதற்கு ஈடாக தங்கம் கொண்டு வருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ மிளகு வாங்குறாங்கன்னா ரோமானியர்களும் கிரேக்கர்களும் 1 கிலோ தங்கம் கொடுத்து 1 கிலோ மிளகை வாங்கிட்டு போவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஊர்களில் அந்த காலங்களில் கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்க பாருங்க. ஓகே, அடுத்து அன்றைய தமிழகத்தில் கப்பல்கள் செய்பவரை களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஊர்களை இப்ப கப்பல் கட்டுறவர்கள் நிறைய பேர்களை கொண்டு அழைக்கிறோம். ஆனா அந்த காலங்களில் தமிழர்கள் கப்பல் கட்டுபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்மியர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாடல் வரியாவே இருக்கும். இந்த பாடல் வரி எங்க இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா மணிமேகலையில இடம்பெற்றிருக்கும். ஓகே, மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இப்ப கப்பல் கட்டுபவரை கம்மியர் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கடலை குறிக்கக்கூடிய செயல், அதாவது சொல். என்னென்ன சொல்லலாம் நம்ம ஊருக்கு பழைய கால தமிழ் இலக்கியங்கள்ல கடலை, அதாவது அந்த சீயை என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க? அதாவது ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழினா பெரிய கடல் தான் ஆழின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்கழி, முன்னீர். இப்ப பார்த்தோமா கடலுக்காக முன்னீர் வழக்கம், தொல்காப்பியத்தை அந்த முன்னீர். அடுத்து வாரணம், அடுத்து பௌவம், அடுத்து பறவை, அடுத்து புணரி. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும். என்ன மீனிங் அப்படி எடுத்து பார்த்துட்டீங்க? பெரியங்கிற வார்த்தை இருக்கும். கடல்னாலே பெருசு. அப்ப அந்த பெரியங்கிற வார்த்தைக்கும் கடலையும் லிங்க் பண்றாங்க. அதுதான் ஆழி, ஆறுகளி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி. ஓகே, அடுத்து இதே மாதிரி கப்பலையும் குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் தான் எப்படி கேட்பாங்கன்னா, புக்கில் தான் கேட்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இது ஈஸியானது கூட இருக்கும். இப்போ ஆழினா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கப்பல் இருக்கக்கூடிய களம், அம்பி, வங்கம், மிதவை, ஓடம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா வித்தியாசமானது இருக்கும். இங்க பாருங்க, புனை, தோணி கூட தெரியும், திமில், பரிசு, இதெல்லாம் வித்தியாசமானது. இதுதான் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு 7th or 8th புக்ல என்ன இடம் பெற்றிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, காடை குறிக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழருக்கு ஒரு 20 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இந்த 20 வார்த்தையுமே காடுங்கிற ஒரு மீனியை மட்டும் தான் குறிக்கும். அதே மாதிரி இங்க கப்பல் இருக்கக்கூடியது. ஓகே, கப்பல். களம், கட்டுமரம், இதெல்லாம் நமக்கே தெரியும். களம் சொல்லுவாங்க, கட்டுமரம். கட்டுமரத்தை எடுத்துட்டு படகு மீன் பிடிக்க போங்க சொல்லுவாங்க, கட்டுமரம். அடுத்து நாவாய், படகு, பரிசு, புனை, தோணி, அடுத்து தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். முக்கியமானது மட்டும் நான் வித்தியாசமான சொல்ற பாருங்க, மிதவை, பக்ரி, பரிசீல், புனை. ஓகேவா? தெப்பம். ஓகே, திமில், தோணி, நாவாய், படகு, இதெல்லாம் நமக்கே தெரியும். ஓகே, அம்பி, வங்கம், இதெல்லாம் மீதி முக்கியமானது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மிதவை, பரிசீல், புனை. ஓகே, நெக்ஸ்ட்
கடலில் செல்லும் பெரிய கப்பலுக்கு பேர் தான் என்னது நாவாய் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய கப்பல்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதை விட பெருசா கூட இருக்கும். நான் சின்ன இமேஜ் கொடுத்துருக்கேன். இதை விட பெரிய ஒரு பெரிய கப்பல்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கடலில் செல்லக்கூடிய பெரிய கப்பலுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நாவாய். ஓகேவா? நல்லா ஞாபகம். நாவாய்னா பெரிய கப்பலுக்குரிய பெயர். ஓகே. அடுத்து புகார் நகரத்தில், புகார்னா ஒண்ணுல பூம்புகார், சோழர்களுடைய துறைமுகமா இருக்கக்கூடியதுதான் என்னது? பூம்புகார் நகரம். அந்த புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள், நல்ல ஞாபகம் பாருங்க, தமிழர்களுடைய வர்ணனை வந்து எப்படிதான் இருக்குது பாருங்க. நாவாய்கள் அலைகளால் அலை பூண்டு தரையில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் இருந்ததாக பட்டினப்பாலை நூல்கள்ல கூறுறாங்க. நல்ல ஞாபகம். ஓகேங்களா? ஈஸி ஒன் தான். அதாவது பூம்புகார் நகரங்கிறது வந்து அழிந்து போன ஒரு நகரம், ஒரு சிட்டி. ஓகேங்களா? ஆனா அந்த சோழர்கள் துறைமுகம், அந்த சிட்டியில வந்து அது ஒரு துறைமுக சிட்டி. அந்த சிட்டியில கட்டப்பட்ட ஒரு பெரிய நாவாய் வந்து காத்தடிக்கும் போது அப்படி இப்படி அசையதான் செய்யும். ஓகே, பெரிய எவ்வளவு பெரிய போட்டா இருந்தாலும் காத்தடிக்கும் போது அசையதான் செய்வது. அப்போ அந்த அசையும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய யானை வந்து அசைகிற மாதிரி இருக்குதாமா. எப்படி பார்த்தா, அதாவது வர்ணனை அதுதான். இதுக்கு இது ஓவையாவே சொல்றாங்க. அப்போ எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு இடம்பெற்றிருக்கு. ஓகே, அந்த நூல்ல பட்டினப்பாலை நமக்கு தெரியும். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் என்னதுதான்? பட்டினப்பாலை தான். என்னது? ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய, தமிழகத்திலிருந்து என்னதான் ஏற்றுமதி பண்ணாங்க, என்னதான் இறக்குமதி பண்ணாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு நூல் என்னதான்? பட்டினப்பாலை தான். எப்படி சொல்லலாம்? பெட்டி பெட்டியா ஏற்றுமதி பண்ணாங்க, பெட்டி பெட்டியா இறக்குமதி பண்ணாங்க, பட்டினப்பாலை. ஓகே, இப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். கரிகாலனின் முன்னோர்கள் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை புறநானூற்று பாடல்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது தமிழ் இலக்கியங்களை புறநானூறு அப்படின்னா புறத்தை பற்றி பேசக்கூடியது. அதாவது வெளிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வணிகம் செஞ்சாங்க, அப்புறம் எவ்வளவு மன்னர்கள் வீரம் செஞ்சிருந்தாங்க, எவ்வளவு கொடை செஞ்சாங்க, இதெல்லாம் படிக்கக்கூடியது. அதே மாதிரி எந்த அளவுக்கு கரிகாலனுடைய முன்னோர்கள் வந்து காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர், எப்படி எல்லாம் போட்டா பயணிச்சாங்க சொல்லிட்டு புறநானூற்று பாடல்கள் கூறுகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியத்துல 3 நம்ம நேற்று வீடியோல கூட பார்த்திருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னா, எந்தெந்த நூல்கள் எத்தனை பிரிவு, எத்தனை உட்பிரிவு, எத்தனை அடி இருக்குது பார்த்திருந்தோம். அப்ப தொல்காப்பியத்துல 3 பிரிவுகளா, 3 அதிகாரங்களா இருக்கும். எழுத்து, சொல், பொருள் இருக்கும். அது வந்து பொருள் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் பொருள் வயிறு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 பிரிவா பிரிக்கப்பட்டுள்ளது. என்னது? ஒன்னு காலில் பிரிவு, இன்னொன்னு களத்தில் பிரிவு. பொருள் வாயில் பிரிவு வந்து 2. ஒன்னு காலில், அதாவது தரை வழியா பிரிதல், இன்னொன்னு பிரிதல், இன்னொன்னு வந்து நீர் வழியாக பிரிதல், அதான் களத்தில் பிரிதல். ஓகே, நெக்ஸ்ட். நடுக்கடலில் செல்லும் கப்பல்களுக்கு உவமையாக மருதநில அரசனது கோட்டை கூறப்பட்டுள்ளது. இது என்ன எவ்வளவு உவமை பாருங்க. இப்பதான் நம்ம உவமை பார்த்தோம். எந்த நூலை பார்த்திருந்தோம்? பட்டினப்பாலையில அந்த பெரிய நாவாய்க்கு வந்து யானை வந்து உவமையா பார்த்திருந்தோம். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நடுக்கடல ஒரு போட்டு நிக்குதாமா, அதாவது பெரிய படகு, ஒரு நாவாய் நிக்குதாமா. அந்த நாவாயை பார்க்கும்போது அரசனுடைய கோட்டையை சுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வேலூர் கோட்டை இருக்குதா, வேலூர் கோட்டையை சுத்தி வந்து தண்ணி இருக்குதா, அதே மாதிரி அது கோமை சொல்றாங்க. அதாவது அரசனுடைய கோட்டை மத்தியில இருந்து அதை சுத்தி தண்ணி இருக்குதாமா, அந்த அளவுக்கு ஒரு உவமை சொல்றாங்க. அதுதான் இங்க நடுக்கடலில் செல்லும் கப்பல்களுக்கு உவமையாக மருதநில அரசனது கோட்டை கூறப்பட்டுள்ளது. எந்த நூல்ல? புறநானூறு. இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? புறநானூற்றுல அந்த பாடல் வரிகளை பத்தி கேட்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். முசிறினா நமக்கு தெரியும், சேரருடைய ஒரு சிட்டி. அதுதான் முசிறி, சேர மன்னருக்குரிய துறைமுகம். ஆமா, ஓகே. அங்கு சொல்லி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்களின் மரக்கலங்கள் ஆற்று துறைகள் கலங்கி போகும்படி வந்து நிற்கும் என்று அகநானூறு கூறுகிறது. பாருங்க, இவ்வளவு நேரம் புறநானூறு தான் கடற்பயணத்தை பத்தி சொன்னது. இங்க என்ன எதை பத்தி? அகநானூறும் பேசுது. அகநானூறு சேரர்களுடைய முக்கியமான ஒரு சிட்டி தான் முசிறி. ஓகேவா? ஒரு இரவு பகலுமாக வணிகம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முசிறி. ஏன்னா வந்து அந்த மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிளேஸ் கேரள பகுதி, சேர பகுதி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்தா எங்க வர போறாங்க? தமிழக பகுதிகளுக்காக பூம்புகார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கூடிய கொற்கை நகரத்துக்கு எல்லாம் வராங்க. அப்போ இங்க சேர மன்னர்களுடைய துறைமுகத்துல சுள்ளி என்னும் ஆற்றங்கரையில மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு கூறுகிறது. ஓகே, நான் என்னென்ன நூல்கள் என்னென்ன வரிகளை வந்து கூறுகிறது. அடுத்து அவர்கள் பொன்னை சுமந்து வந்து, நான் இப்பதான் சொன்னேன், அதாவது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மிளகுக்கு ஈடாக தங்கத்தை கொடுப்பாங்க சொன்னா அந்த வரி வந்துருச்சு பாருங்க. அவர்கள் பொண்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம். அதுதான் பொன்னை சுமந்து, தங்கத்தை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகு, நம்ம சொல்றோம்னா பெப்பர், ஆம்லேட்டுக்கெல்லாம் பெப்பர் போட்டு சாப்பிடணும், அந்த பெப்பர் பொடி தான் பெப்பர்
பெப்பர் போட்டுக்கிட்டு அந்த பெப்பரை வந்து தங்கத்துக்கு ஈடாக கொண்டு போறாங்க. இங்க இப்பெல்லாம் நமக்கு ஒரிஜினல் பெப்பர் கிடைக்குதா? ஒரிஜினல் பெப்பரே கிடையாது. பாதி நம்ம வாங்குற பெப்பர் அந்த மிளகுல பாதி மிளகு என்ன பாதி இது என்னது அப்படின்னா பப்பாளியோட விதை தான் இருக்குது. அந்த அளவு கலப்படம். ஆனா அந்த காலங்களில் பெப்பருக்கு வந்து அவ்வளவு விலை மதிப்பு இருக்கும். ஓகே, அதனாலதான் தங்கத்துக்கு ஈடா சொல்றாங்க. இது எந்த நூல் தான்? அகநானூறு தான். ஓகேங்களா? அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தங்கம்ங்கிற வார்த்தை எந்த நூல்ல, அதாவது வணிகம் சம்பந்தம் தங்கங்கிற வார்த்தை எந்த நூல்ல வந்திருக்கு அப்படின்னா அகநானூறு. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? அகம்னா என்ன அர்த்தம்? உள்ள அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ உள்ள அப்படின்னா தங்கத்தை நம்ம எங்க வச்சிருப்போம்? பூட்டி உள்ள வச்சுப்போம். ஓகே, அப்போ உள்ள அகம், உள்ள அகம். அப்போ உள்ளத்தை நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன சரி உள்ள என்ன வச்சிருப்போம்? தங்கம் வச்சிருப்போம். இப்ப தங்கம்ங்கிற வார்த்தை வந்தாலே அகநானூறுக்குரிய பாடல் வருகிறது. நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கியது கொற்கை துறைமுகம். ஓகே, ஒண்ணு இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர். ஃபார் எக்ஸாம்பிள் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர். சேரர்களுக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் முசிறி துறைமுகம். ஓகேங்களா? சோழர்களுக்கு இப்பதான் பார்த்தோம் புகார் துறைமுகம், அதாவது பூம்புகார் துறைமுகம். அப்ப பாண்டியர்களுக்கு என்ன துறைமுகம்? கொற்கை. என்ன சார் கொற்கைனா? அப்படி ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே கேள்விப்பட்டது அப்படின்னா, நடைமுறையில அந்த ஊர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கொற்கைனா என்ன சிட்டி அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, அதுதான் கொற்கை. ஓகே, பாண்டிய வளம் பெருக்கிய கொற்கை துறைமுகம். நெக்ஸ்ட், இத்துறைமுகத்தில் முத்து குளித்தல். பாருங்க, பாண்டியர்களை அதாவது நீங்க தமிழ் இலக்கியத்துல படிச்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொருங்களுடைய நாடு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அதாவது இப்போ பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேடமுடையது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னது தொண்டை நாடு சான்றோருடையது, இப்படிதான் சொல்லுவாங்கல்ல. அப்போ சோழ நாடு சோறுடையது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்டிய நாடு முத்துடையதுன்னு சொல்லுவாங்க. பாண்டியர்களுடைய மெயின் ஹாபிஸ் அந்த காலங்கள் தான் தூத்துக்குடி துறைமுகத்துல அப்படி ஜம்ப் பண்ணி, ஓகேவா, உள்ள தண்ணியில கடலை விழுந்து மூச்சு அவ்வளோத்துக்கு தம் பிடிச்சு என்ன எட்டுருவாங்கன்னா கடலுக்கு அடியில போயிட்டு முத்து எட்டுருவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு ஃபேமஸ் கொற்கை தான் ஃபேமஸ். அதுதான் இத்துறைமுகத்தில் முத்து குளித்தல் சிறப்பாக நடந்ததை வெனிசு நாட்டறிஞர் மார்க்கோ போலோ. இதுல ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குங்க. ஓகேங்களா? மார்க்கோ போலோ எந்த நாட்டு அறிஞர் கேட்பாங்க. எந்த நாட்டு அறிஞர்? வெனிசு நாட்டு அறிஞர். அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அவர் எதை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னா கொற்கை துறைமுகத்துல முத்துக்குளித்தல் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ஓகே, அப்ப இந்த மார்க்கோ போலோ பத்தி வேற எந்த கொஸ்டின் வரலாம்னா, தமிழகத்திற்கு மார்க்கோ போலோ இது வந்து நம்ம சோசியல், அதாவது ஹிஸ்டரி புக்ல 11th ஹிஸ்டரி புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட். மார்க்கோ போலோ தமிழகத்துக்கு 2 முறை வந்திருப்பார். ஓகே, 2 முறை எங்க விசிட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல் துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முறை காயல் துறைமுகத்துக்கு மார்க்கோ போலோ வந்திருப்பாங்க. அப்போ வந்திருக்கும் போது கொற்கை பக்கம் அப்படி விசிட் பண்ணும்போது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கொற்கையில முத்து குளித்தல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு வெனிசு நாட்டு அறிஞர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றன. ஓகே, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதுரை காஞ்சி, மதுரைனாலே பாண்டியர்களோட தலைநகரம். மதுரை காஞ்சி யாரை பற்றி கூறக்கூடியது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரை பற்றி கூறக்கூடிய ஒரு பாடல் தான். மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படை, இந்த 2 நூலும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கொற்கை முத்தை சிறப்பாக சொல்லுகிறது. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த பாடல் வரிகள் தான் மதுரை காஞ்சியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரிகள். விளைந்த முதிர்ந்த விழமுத்து அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, முத்து அப்படின்னு வந்திருக்குது, விளைந்த முதிர்ந்த விழமுத்து அப்படிங்கிறாங்க. எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி யாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படி வந்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்து சோழ நாட்டின் துறைமுகம் நான் சொல்லிட்டேன், பூம்புகாரும் ஒரு துறைமுகம், அதே மாதிரி காவிரி பூம்பட்டினமும் ஒரு துறைமுகம். நெக்ஸ்ட், காவிரி பூம்பட்டினம் அதுதான் பூம்புகார். சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தது. ஆமா, அந்த இடங்கள்ல கடல் அப்படி ஒரு கப்பல் கெட்டும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்கதான் செய்யும். அந்த இடத்துல தமிழ் மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் உள்ள தொடர்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் கிரேக்கர்கள் அந்த மொழியும் பழமையான, தமிழுக்கு ஈக்குவலான பழமையான ஒரு மொழி தான். ஓகேங்களா? அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம ரைஸ் என்ன சொல்றோம்? அரிசின்னு சொல்றோம். அந்த ஊர்ல அதே அரிசி என்ன சொல்றாங்க? ஒரைசா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் அரிசி, அந்த நெல்லோடைய அறிவியல் பேரே நம்ம என்ன சொல்றோம்? ஒரைசா சட்டவம் அப்படின்னு சொல்றோமா, அதுதான் அந்த ஒரைசா. அடுத்து பாருங்க, குமரி அப்படின்னு சொல்றோமா, அதை என்ன சொல்றாங்க? கோமாரி அப்படின்னு சொல்றாங்க. முசிறி, நம்ம ஊர்ல முசிறின்னு ஒரு ஊர் இருந்ததுல, கன்னியாகுமரி தான் குமரி. முசிறின்னு சேரர்களோட துறைமுகம் இருந்தது. அந்த ஊரை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முசிறில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, காவிரி அப்படின்னா கபிரில் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி தான் அவங்க பேசிட்டே போயிருப்பாங்க. போற வழியே அவங்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாய் தவறு என்ன ஆகிடும் அப்படின்னா மறுபடி என்ன இருக்குது? கபிரில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, தொண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க திண்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மதுரை அப்படின்னா மதோரா அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லும் போது அது மாறுபடுது, வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து கேட்டு போகும்போது மதுரை தான் கேட்டு போயிருப்பாங்க. அங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது அங்க போயிட்டு அங்க இலக்கணங்களை இலக்கிய புக்கில் மென்ஷன் பண்ணும்போது மதோரா அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அவ்வளவுதான். கருவூர் அப்படின்னா கரோரா அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அவ்வளவுதான். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், இப்படிதான் சொன்னாங்க தெரியறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், காவிரி பூம்பட்டினத்தில்
தெய்வத்துக்கென எடுத்த கொடிகள், விளை பண்டங்களை அறிவிக்க கட்டிய கொடிகள், ஆசிரியர்கள் வாது செய்ய எடுத்த கொடிகள், கப்பலின் கூம்பில் உள்ள கொடிகள் கலந்து காணப்பட்டன. ஓகே, எல்லா கொடியும் கலந்து காணப்படுகிறது. ஓகே, அடுத்து காவிரி பூம்பட்டின துறைமுகங்களில் காணப்பட்டவை எதெல்லாம் காணப்பட்டிருக்கு பாருங்க. கடல் வழியே வந்த குதிரைகள். கடல் வழியா வந்த குதிரை. ஏன்னா நம்ம ஊர்களை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குதிரைங்கிறதே ஒரு விலங்கே தெரியாது யாருக்குமே. ஓகேங்களா, அது வந்து எங்க இருந்து வந்ததுன்னா அப்படியே கடல் வழியா கிரேக்க ரோமானியர்கள் கிட்ட இருந்து வந்துதான் இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் குதிரையே வருது. என்னன்னா வந்து குதிரை வந்திருக்குது. தரை வழியே வந்த மிளகு, இமயமலையில இருந்து வந்த மணியும் பொன்னும். ஓகே, அடுத்து குடகு மலையிலிருந்து வந்தவை சந்தனமும் அகிதம், கொற்கையிலிருந்து வந்தவை முத்து, கீழ்கடலில் இருந்து வந்தவை பவளம், ஈழ நாட்டில் இருந்து வந்தவை உணவுப் பொருள். ஈழ நாடுனா இருந்து நம்ம நாடுதான், பக்கத்துல இலங்கை நாடு தான் ஈழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈழ தமிழர்கள் அப்படி சொல்றாங்க. அப்போ உணவுப் பொருட்கள். அடுத்து பழந்தமிழக வாணிக பொருட்களை பற்றி பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி குறிக்கிறது. ஆமா, வாணிகம் அப்படிங்கிற பொருளை பத்தி, ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயத்தையும் பத்தி என்னதான் சொல்றாங்க அப்படின்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம் குறிப்பிடுகிறது. அடுத்து தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியானவை. தமிழகத்தில் இருந்து எதை வந்து ஏற்றுமதி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, இஞ்சி, இது எல்லாமே தமிழகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம ஊர்கள் இருந்து அவ்வளவு பொருட்கள் அங்க போயிருக்கு பாருங்க. அடுத்து தமிழகத்தில இருந்து இறக்குமதியான நம்ம ஊர்கள் எல்லா பொருளும் கிடைக்காது. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா சர்க்கரையும் அதுக்கப்புறம் சீனத்து பட்டும், சீனாவில இருந்து வாங்கக்கூடிய ஒரு பட்டு புடவைகளையும் என்ன செய்யறாங்க, இறக்குமதி பண்றாங்க. அடுத்து கரும்பு அதிகமான முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது முக்கியம். ஓகேங்களா, கரும்பு எங்க இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? சீனாவிலிருந்து அதிகமானுடைய காலத்தில். அதிகமான நமக்கு ஞாபகம் என்ன வரணும்? ஔவையாருக்கு வந்து நெதுக்கினி கொடுத்தாருல, அந்த அதிகமான தான். நெக்ஸ்ட் பாரதியாரோட கூற்று பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு விடுதலை போராட்டத்திற்காக பிரிட்டிஷ் இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இந்தியாவில அதிகமான கப்பல்களை வந்து பிரிட்டிஷ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அதை எதிர்த்து தான் நம்ம ஊர்களை VOC என்ன பண்ணாரு அப்படி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு கப்பல் வாங்கி விடுவார். வெளியிலாவும் சொல்லி கப்பல் வாங்கி விடுவார். ஆனா அதே மாதிரி எல்லா தமிழர்களும் கப்பல் வாங்கி விடணும், மேலை நாடு முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுச்சி பொங்க பேசுறாரு. அதுதான் இந்த ஸ்டேட் பாருங்க. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று தமிழர்களை எழுச்சி பொங்க பேசுறாரு. யார் பேசுறா? எழுச்சி பொங்க பேசுறதே யார் தான்? பாரதியார் தான். அடுத்து சீன நாட்டின் காண்டன் நகருக்கு அருகே சுவன்சவ் துறைமுகம் உள்ளது. எஸ், ஓகே. இங்கு தமிழ் வணிகர்கள் வந்து சென்றதை குறிக்கும் விதமாக சிவன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க சீனாவில் ஒரு சிவன் கோவில். அது எப்படி சார் நம்ம கட்டினதான் சிவன் கோவில், ஏன் நார்த் இந்தியாவில போய் அதை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோழர்களுடைய கட்டிடக்கலை மாதிரியே இந்த சிவன் கோவில் இருந்திருக்குது. அதுதான் இங்க சிறப்பு அம்சம். யாருடைய கட்டிடக்கலை மாதிரி? சோழர்களுடைய கட்டிடக்கலை மாதிரியே சீனாவில இவங்க சுவன்சவ் அப்படிங்கிற ஒரு துறைமுக பக்கத்தில் சிவன் கோவில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்குது உண்மை சான்றுகள். அப்ப இங்க இருந்து அங்க போயிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அது சீன பேரரசான குலாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதனை குறிக்கும் தமிழ் கல்வெட்டுகளும் சோழர் கால சிற்பங்களும் காணப்படுகின்றன. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆதாரம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழர்களுடைய கப்பற்கலை கப்பற்சாலை பத்தி சொல்றாங்க பாருங்க. பயணம் 3 வகைப்படும். ஒன்னு தரைவழி, நீர்வழி, வான்வழி. ஆமாம். கப்பல் பயணம் பற்றி முன்னீர் வழக்கம் என்கிறது தொல்காப்பியம். ஆமா, நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட்லயே முன்னீர் வழக்கம் சொல்லிட்டு கப்பல் பயணத்தை பத்தி சொல்லியிருந்தோம். அடுத்து பாருங்க, குறள் பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல்ல ஓடக்கூடிய நாவாய் வந்து தரையில ஓடாது, தரையில ஓடக்கூடிய ஒரு சில வாகனங்கள் என்ன சொல்ல கடல்ல ஓடாது அப்படின்னு சொல்ற குறள் தான் எனக்கு திருக்குறள். ஓகேங்களா, கடலோடா கால்வல் நெடுந்தேர். அடுத்து அகனோனருடைய கூற்று பாருங்க. உலகு கிளர்ந்தன்னா உருகுழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு கூறுகிறது. ஸ்டேட்மெண்ட். இந்த பாடல் வரிகள் தான் அதிகமா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 அதிகமான பாடல் வரிகள் இருந்தது. அதே மாதிரிதான் இங்க உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் என்று பெயரை பெரிய கப்பலை அகநானூறும் அருங்கலம் திரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்காலி வங்கம் என்று பதிற்றுப்பத்தும் கூறுகிறது. பதிற்றுப்பத்துனா நமக்கு தெரியும், சேரர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் பதிற்றுப்பத்து. அந்த நூல் என்ன சொல்றாங்க? அருங்கலம் திரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்காலி வங்கம். இது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பெருங்காலி. ஓகேவா? பெருங்காலி பெருசா ஏதோ காலியா இருக்குது, அது பதிற்றுப்பத்து. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அப்பதான் ஏன்னா நிறைய படிக்கிறோம், மறந்துதான் போகும். அடுத்து பாருங்க, சேந்தன் திவாரம் என்னும் நிகண்டு நூல். இதெல்லாம் நிகண்டு நூல்கள் என்னும் நூலின் பல வகையான கப்பல்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளன. ஓகே, இதான் ஸ்டேட்மெண்ட். அடுத்து கப்பல்கள் இருக்கக்கூடிய சொற்கள் இப்பதான் பார்த்தோம். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், கலம், வங்கம், நாவாய், ஓக்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க,
பாருங்க இதெல்லாம் முக்கியமானது. இன்னமும் நம்ம ஊர்கள்ல இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பொன் மாணிக்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரி நீங்க வந்து எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, என்னது பொன் மாணிக்கவேல் இப்படின்னா மீசை பெருசா வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, என்னதுக்கு அப்படின்னா ஃபேமஸ் ஆகும்னா ரீசெண்டா காணாம போன சிலைகள் எல்லாம் தேடி கொடுத்திருப்பாரு. என்னது காணாம போன நிறைய கோவில் சிலைகள் எல்லாம் தேடி கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த சிலைகள் எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னாமா ஆஸ்திரேலியால இருக்குதாமா, இங்கிலாந்துல இருக்குதாமா, ஜெர்மனில இருக்குது, இப்படி எங்கெங்கயோ இருக்கு, நியூசிலாந்து இருக்குது, எங்கெங்கயோ இருக்கு சொல்லுவாங்க. அப்போ எப்படி சார் அங்கெல்லாம் போனது அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து இல்லீகலா கடத்தப்பட்டு அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அது திருப்பி மீட்டிங் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய எவிடன்ஸாக எங்க ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னா நியூசிலாந்துல ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மணி பழங்காலத்தில் கட்டப்பட்ட மணி என்ன நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. இங்க நியூசிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நான் சொன்னா கம்மியர் அப்படின்னா யாரு? கப்பலை செய்பவர்கள் தான் கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. களம் செய் கம்மியர் வருகன கூ உய் அப்படி கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டதாக மணிமேகலை. நான் அப்பவே சொன்னேன், மணிமேகலை என்ற பாடல்கள் தான் என்ன சொல்ற மணி நூல் தான் இந்த பாடல்களுக்கு இடம்பெற்றுள்ளது. ஓகே, அடுத்து காற்றின் திசையை அறிந்து கப்பல்கள் தமிழர்கள் கப்பலை செலுத்துறாங்க. உண்மைதான், காற்று எப்படி போகுது அதை நோக்கி தான் அந்த கப்பல்கள் தான் போகும். ஏன்னா அந்த டைம்ல அப்படிதான் கப்பல்கள். அடுத்து பாருங்க, நதியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூறு பாடல் வரி. ஓகே, இது நம்ம எப்படி ஞாபகம்னா நம்ம ஆல்ரெடி முன்னீர் வழக்கம் அப்படி ஒரு பாடல் வரி பார்த்தோம். முன்னீர் வழக்கம் அப்படி இருந்தா தொல்காப்பியம், முன்னீர் நாவாய் வந்தா புறநானூறு. ஓகேவா, ரெண்டு லிங்க் பண்ணிக்கோ. கலங்கரை விளக்கம் என்பது பொருள் களம் கப்பல் கரைதல், அதாவது கரை கலைத்தல். இங்க இருந்து பெரிய லைட் எரியும், லைட் ஹவுஸ் சொல்றோம்ல, பெரிய லைட் எரியும், ஆஹா இங்கதான் கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நோக்கி படகு வந்து செலுத்துவாங்க. அவ்வளவுதான். கப்பல்கள் தண்ணீரிலே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களை கப்பல் கெட்ட பயன்படுத்தினாங்க. தண்ணீரே இருக்கும்ல, அதனால மரம் வந்து தண்ணீரை பாதிக்காத அளவுக்கு அந்த மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலும்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினார்கள். அடுத்து பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற என்னென்ன மரங்கள்லாம் பயன்படுத்தினாங்க பாருங்க. அடுத்து பாருங்க, மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர், அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவர். அடுத்து பாருங்க, கண்ணடை என்பது இழைந்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். சுழி மாதிரி ஒண்ணு இருக்கும் சுத்தி, அந்த மரத்தை தான் தவிர்க்காங்க. ஏன் அப்படின்னா மேபி அது பழைய மரமா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம வலுவடையாமல் கூட இருக்கலாம், மேபி பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கீட கப்பல்கள் உருவாக்கினார்கள். கணக்கிட்டு கப்பல் உருவாக்கினார்கள். இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டில் அளவில் கணக்கிட்டனர். ஓகேவா, நெக்ஸ்ட், பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்ததும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட், மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றிற்கு இடையே தேங்காய் நார், பஞ்சி ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அடிப்பார்கள். ஓகேங்களா, இதெல்லாம் கப்பல் கட்டுவதற்காக என்னென்ன பண்ணாங்கிற ஸ்டேட்மெண்ட். இது ஜஸ்ட் அந்த இதுலயே ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இத்தாலி நாட்டு அறிஞர் என்ன சொல்றாரு பாருங்க. இத்தாலி நாட்டு மார்க்கோ போலோ, சரி வெனிஸ் நாட்டு அறிஞர் தான் மார்க்கோ போலோ, இத்தாலியில தான் ஒண்ணுதான். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினார்கள். ஏன் அப்படின்னா தண்ணி வந்து உள்ள வராமல் இருப்பதற்கு, வேற எதுவும் கிடையாது. பாருங்க, அடுத்து கப்பல்ல இருக்கக்கூடிய ஆணிகளை, மர ஆணிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, கப்பல் அறையக்கூடிய மர ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50, இதெல்லாம் புது ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? வாக்கர் சொல்றாரு, ஆங்கிலேயர்கள் வாக்கர் சொல்றாரு. அடுத்து, காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல் சொல்றாங்க. பெரிய மரம், திருக்கை மரம், ஓகே, இந்த மரங்கள் தான் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் ஏரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமன் சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன பொருள் கப்பல் சம்பந்தமான என்னென்ன பொருட்களை என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடல் வரி வந்துருங்க. களம் தந்த பொற்பரிசம் கரித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாடல் வரி? புறநானூறு பாடல் வரி. என்னது? களம் தந்த பொற்பரிசம் கரித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக, அதுதான் எப்படி வந்து கடல் பகுதியை நோக்கி வந்து வருமோ அதே மாதிரி சொல்றாங்க. ஒரு ஓமையா சொல்றாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அடுத்து ஆழ்கடலின் அடியில் என்ற புதினம் எழுதியவர். ஓகேவா, யாரு அப்படின்னா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுகிறார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நூல் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் 80 நாள்கள் உலகத்தை சுற்றி. யார் எழுதிய நூல்கள் இந்த எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியல் அப்படி வந்தது யார் தான்?
ஜீரஸ் வெர்ன் அப்படின்னு ஒரு நபர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு புதினம், ஓகேங்களா? இதெல்லாம் 7th புக் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ டோட்டலா இந்த பிடிஎஃப்ல நம்ம என்னென்ன கடற்பயணம் சம்பந்தமாக எல்லாமே ஒரே சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் இல்லை, 8th இருந்து மட்டுமே இல்லை, அங்கங்க எல்லா விஷயம் கடற்பயணம் சம்பந்தமா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். வீடியோ லிசன் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.